பள்ளி சீருடைகள் வழங்குவது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உண்மை தெரியாமல் குற்றச்சாட்டை கூறியிருப்பதாக அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். சென்னை சூளைமேட்டில் உள்ள ஜெயகோபால் கரோடியா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் நடைபெற்ற முதியோர்களுக்கு எதிரான கொடுஞ்செயல் எதிர்ப்பு மற்றும் பெண் குழந்தைகளை காப்போம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கீதா ஜீவன், பள்ளி சீருடைகள் தாமதமாக வழங்கப்படுகிறது என்று எடப்பாடி பழனிசாமி உண்மை தெரியாமல் குற்றச்சாட்டை கூறுவதாக குறிப்பிட்டார். சில பள்ளிகளில் அளவு சரியாக இல்லாமல் இருந்ததாக சில புகார்கள் வந்ததாகவும் அதனால் அளவெடுத்து தைத்ததால் 15 நாட்கள் தாமதமாகிவிட்டதாக கூறினார். ஒவ்வொரு குழந்தைக்கும் தரமாகவும் பிரத்யேகமாகவும் அளவெடுத்து தைப்பதால் 15 முதல் 20 நாட்கள் காலதாமதமாகிவிட்டதாக கூறிய அமைச்சர், இந்த மாதத்துக்குள் 4 செட் பள்ளி சீருடைகள் வழங்கப்படும் என்று கூறினார். ஆமாம், அவர் அது தெரியாம அந்த ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டாரு. இந்த வருஷம் என்ன பண்றாங்கன்னா, நம்முடைய சில பள்ளிகள்ல இருந்து அந்த அளவு சரியா இல்லைன்ற ஒரு புகார் வந்ததுனால நம்மளுடைய தையல் அந்த பெண்கள் அத்துணை பேருமே தையல் சொசைட்டியில் உள்ள அந்த அத்துணை பெண்களும் நேரடியாக ஒவ்வொரு பள்ளியாக சென்று அளவெடுத்து அந்தந்த பிள்ளைங்களுக்கு தனித்தனியாக தைக்கப்படுகிறது. அதனால் சிறிது காலதாமதம். எல்லாம் 4 செட்டுமே உண்டு, 4 செட்டு யூனிஃபார்ம் உண்டு பிள்ளைங்களுக்கு. விரைவில் இந்த மாதத்தில் எல்லாத்துக்கும் வழங்கிடுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அளவெடுத்து தைக்கணுன்ற உத்தரவு கொடுத்ததுனால சிறிது காலதாமதம். அதுவும் ஒரு 15 நாள் லேட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். எல்லாத்துக்குமே 4 செட்டு உண்டு. முதலமைச்சர் 4 செட்டு வழங்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. தரமானதாகவும் பிரத்யேகமாக ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அளவெடுத்து தைக்கிறதுனால ஒரு 15-20 நாட்கள் காலதாமதம். இப்போ இந்த மாதத்துக்குள்ளே வழங்கிடும் யூனிஃபார்ம், 4 செட்டு யூனிஃபார்ம் வழங்கிடும்.